வாழ்க வளமுடன். மலரே மலரே நீ யார்? உன் மனமும் அழகும் வண்ணமும் என். மலரே மலரே நீ யார்? உன் மனமும் அழகும் வண்ணமும் என். பலவாரா நினைவகத்தே உன்னில் ஆழ்ந்து விட்டேன். மலரே மலரே நீ யார்? உன் மனமும் அழகும் வண்ணமும் என். இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை கதை சொல்வேன். செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை கதை சொல்வேன். மலரே மலரே நீ யார்? உன் மனமும் அழகும் வண்ணமும் என். இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன். சென்றேன் பல பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே. இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். திரை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உன்னை உள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். இருப்பு நிலை வெளியாய் இயக்கலை விண்ணாய். இருப்பு நிலை வெளியாய் இயக்கலை விண்ணாய். ஒரு பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன். இருப்பு நிலை வெளியாய் இயக்கலை விண்ணாய். ஒரு பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன். கருப்பொருள் காந்தமாகி கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டுண்டுணரும் இருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்று நான்
நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாய் உந்தன் உடலாய் காண்கின்றேன். பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாய் உந்தன் உடலாய் காண்கின்றேன். சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யாரியக்க வல்லாரே உனை அன்றி பேரண்டத்தை இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து பொய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி புனர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல
பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டே குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டே குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை. இன்றைய தவத்தினை சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர் நற்சிந்தனை வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன். இதுல வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் தினசரி நமக்காக ஆழ்ந்த கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுல யாருக்காவது சந்தேகங்கள், கேள்விகள், இது எப்படி, இது ஏன், அது எப்படி இப்படி ஆகும், இப்படி அப்படி ஆகும், இப்படி என்ற கேள்வியாக இருந்தாலும் இந்த கேள்வி பதில்களை இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வாங்க. வாரத்தில் 5 நாள் நற்சிந்தனையை பொறுமையாக தவத்திற்கு பிறகு கேட்போம். தவத்துக்கு முன்னாடி ஒரு மன அலைச்சூழல், தவத்துக்கு பிறகு ஒரு மன அலைச்சூழல் மாறிடும். அதில் நற்சிந்தனையை கேட்போம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கேள்வி பதிலுக்காக ஒதுக்கிக்குவோம். யாருக்கு எந்த இது சம்பந்தமாக கேள்விகள் இருந்தாலும் தயை கூர்ந்து எழுதி வைத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து கலந்துரையாடலுக்கு வாங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கிட அழைத்துமேவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சார்ந்த பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 30ஆம் பாகம், ஆத்மாவை பற்றிய 9ஆம் அமர்வு. ஆத்மாவுக்கு மூலம் பரமாத்மா என்பதையும் ஆத்மாவின் தொடர் பயணம் குழந்தைகள் வழியாகவே என்பதையும் நேற்றைக்கு புரிந்து கொண்டோம். குழந்தை பிறந்த பிறகும் பெற்றோர் பல்லாண்டு வாழ்கிறார்களே என்றால் அவருடைய ஆத்மாவின் முடிவு என்ன? ஜீவாத்மாவின் முடிவு எப்படி நிகழ்கிறது? இந்த கேள்விக்குரிய பதிலில் விளக்கத்தில் தெளிவு பெற்றுவிட்டால்
ஆத்மா பற்றிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பேய் பிசாசு விரட்டும் செலவு, தர்ப்பணம் பிண்டம் வைக்கும் செலவு, இந்த பணம் எல்லாம் நமது சொத்தாக மாறும். வள்ளுவ பெருந்தகை ஆத்மாவை பற்றி ஒரு சிறு கருத்து. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன உறவு, நட்பு என்றால், தான் கட்டிய கூட்டுக்குள் அரிதியுள் கொண்ட புழு பூச்சியாக மாறியவுடன் தான் கட்டிய கூட்டையே உடைத்து கொண்டு பறந்து விடுவதைப் போல, தாயின் கர்ப்பத்தில் பரம்பரை வினைகளுக்கு தக்கவாறு உடலை கட்டி கொண்ட ஆத்மா ஒரு நாள் தான் கட்டி வாழ்ந்த உடலை கழற்றி விட்டுவிட்டு பறந்து விடுகிறது. இவ்வளவுதான் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள நட்பு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. உடல் எனும் கூடு வீழ்ந்திடும் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம். உயிரெனும் காற்று ஓடிடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பம் என்கிறார் கண்ணதாசன் அவர்கள். பணத்தை, செல்வத்தை பூட்டி வைப்பதற்கு வசதிகள் உண்டு. ஆனால் உயிரை, ஆத்மாவை பூட்டி வைக்க வகையில்லை. இந்த உடல் என்ற கூட்டுக்குள் வாழ்கின்ற உயிரை பாதுகாப்பதற்கான வழியே கிடையாது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா என்று கேட்கிறார் கண்ணதாசன். இந்த ஆத்மா ஒரு இரவல் தான். தந்தை தாய் இருவரும் சேர்ந்து வந்த இரவல். இது அழிந்து போவதும் இல்லை. ஒரு கடன் போலதான், கொடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது. கறந்த பால் மடி புக முடியாததை போல உடலை விட்டு பிரிந்த ஆத்மா மீண்டும் உள்நுழைவது இல்லை. இன்னும் சொல்ல போனா, கை நழுவி பறந்துவிட்ட ஹைட்ரோஜன் பலூன் திரும்ப கிடைக்குமா? இதுவே கிடைக்காத போது காற்றின் ஒரு அம்சமாகிய ஹைட்ரஜன் பலூனே கை நழுவி விட்டால் மீண்டும் பிடிக்க முடியாதாக இருக்கின்ற போது, இதைவிட பல மடங்கு நுட்பமான ஒரு காந்தலை தான் ஆத்மா. அதை எப்படி கைப்பற்ற முடியும்? திரும்ப பூமிக்கு வரும். அதுவாக பூமிக்கு திரும்பவும் முடியாது, சொந்த பந்தங்களோடு பேச முடியாது. டாக்டர் புரூஸ் ஹரால்ட் லிப்டன் என்ற உயிரியல் விஞ்ஞானி பயாலஜி ஆஃப் பிலீஃப், அன்லீசிங் தி பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ், மேட்டர் அண்ட் மிராக்கிள்ஸ் என்ற நூலிலே ஆத்மாவுக்கு 2 வகையான வாழ்க்கை உண்டு என்கிறார். ஒன்று, சந்ததி தொடராக உடல் மூலம் வாழ்வது. மற்றது, இறந்த பிறகு காந்தலைகளாக பூமியின் காந்த களத்திலே நின்று வாழ்கின்ற மக்களின் மூளையில் தோன்றுகின்ற எண்ணங்களோடு தனது உணர்வுகளையும் இணைத்து மக்களை செயல்பட தூண்டுவது. இப்படி ஆத்மாவின் முடிவு 2 வகைகளில் என்பதை விஞ்ஞானமும் நிரூபித்திருக்கிறது. உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆத்மா என்ன ஆகும் என்ற கேள்விக்கு சித்தர்கள் கண்ட பதில்தான் மிக அற்புதமானது. 4 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். முதலாவது, உச்சகட்டமான உயர்ந்த தெய்வீகமான ஆத்மா. அதாவது இந்த சிவலோகம் அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார் சொல்றாங்களே முழு பக்க விளம்பரமாக. அவர்கள் போறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா ஞானிகள், சித்த பெருமக்கள் இவர்கள் எல்லோருமே அந்த பக்குவத்தை பெற்றவர்கள் தான், அந்த பிராப்தத்தை பெற்றவர்கள் தான். இது முழுமை பெற்ற நிலை. நிறைவாக வாழ்ந்து போதும் என்று தானாகவே நிறைவு கொள்கின்ற ஆத்ம பக்குவம். ராமாயணத்துல கூட ஒரு குறிப்பு உண்டு. கடைசியில எல்லாம் முடிந்து ராமன் அவதாரத்தை நிறைவு செய்வதற்காக என்ன செய்தான்? ராமன், பரதன், சத்ருக்கனன், ராம பக்தர்கள் என அனைவரும் சரைவு நதியில இறங்கி உயிரை விட்டதாக ராமாயணம் பேசுகிறது.
இது அவதாரத்தை நிறைவு செய்வதுன்னு அப்படியே ஏற்றுக்கொண்டோம். நதியில இறங்கி அப்படியே உயிரை விட்டால் இதுவும் ஒரு வகை தற்கொலை தானே. அங்க மட்டும் ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தவில்லை? மனிதனுக்கு மட்டும் தற்கொலை செய்து கொண்டார் என்ற வார்த்தை சொல்கின்றோம். ஒரு முறை செயின்ட் லூயிஸ் மாநிலத்துல நாங்கள் தங்கியிருந்த போது ஒரு 80 வயதான ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டை தனியா இருந்தார். இப்படி லோன்லியா இருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்றாங்க, இல்ல, ஐம் என்ஜாயிங் தி லோன்லினஸ். இஃப் அட் ஆல் ஐ ஃபீல் போரிங் ஐ வில் கமிட் சூசைட். ரொம்ப ஹாப்பியா அமைதியா சொல்றாங்க. அப்போ ராமாயணம் செய்ததை ஒரு அமெரிக்க பெண்மணி வாழ்ந்து காட்டுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா ராமாயணத்தை பூர்வீகமாக கொண்ட இந்தியாவில இப்படி ஒரு காண முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது தற்கொலை அல்ல. ஒவ்வொரு மனிதனும் அறத்தின்படி வாழ்ந்து முடிகின்ற காலத்திலே தவிப்பின்றி ஆத்மாவை நிறைவாக விடுவிக்க வேண்டும். இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்பட வேண்டும் என்று சொல்லுவாங்களே, அது போல அதுதான் ராமாயணம் காட்டுகின்ற மானுட நெறி. யாரொருவன் மரண தருவாயில் என்னையே நினைக்கிறானோ அத்தெவ்விய புருஷன் பரமாத்மாவாகிய என்னையே வந்தடைகிறான் என்கிறது கீதையின் ஸ்லோகம். உன்னுடைய நாவு அல்லாவை நினைவு கூறுவதில் பசுமையாக இருக்கின்ற போதே இந்த உலகை விட்டு செல்வாயாக என்கிறது திருக்குரான். அது மட்டுமல்ல, நபிகள் பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லாஹ்விடத்துல சொல்கிறார், அல்லாவே, வாழ்வு எனக்கு சிறந்ததாக இருக்கும் வரைக்கும் என்னை வாழச் செய்வாயாக, மரணம்தான் சிறந்தது என்றாகும் போது என்னை மரணிக்க செய்வாயாக என்கிறார். ஆத்மா இப்படிப்பட்ட ஒரு நிறைவான பிரிவை எய்துவதற்கு வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும். வாழ்ந்த காலத்திலே அனுபவங்களிலே அனுபோகங்களிலே நிறைவு பெற்றிருக்க வேண்டும். பந்தம் பற்று பாசங்களிலிருந்து மனதளவில் தெளிவாக முழுமையாக விடுதலை பெற்றிருக்க வேண்டும். எப்படி என்றால், பசுமாடு அதோட சாணம் எப்படி இருக்கும்? நார் நாராக பின்னி பிணைந்திருக்கும். அதை எடுத்து நேர்படுத்த முடியுமா? ஆனால் அதே பசுமாட்டு சாணத்தை அதனோடு தாமரையிலே சேர்த்து நெருப்பிலே இட்டு அதை தூய்மைப்படுத்திய பிறகு அதுக்கு விபூதி என்று திருநீறு என்று பெயர். காற்றிலே பட்டால் திருநீர் என்னாகும்? போன இடம் தெரியாமல் காற்றோடு காற்றாக கலந்து போகும். அது போல அடையாளமின்றி வாழ்ந்ததற்கான அடையாளமின்றி காற்றில் கலந்து போவது போல பற்றற்ற நிலையடைந்த மனிதனை நீற்றார் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. சில பேர் நீத்தார் என்று திருக்குறள் விளக்க புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. நீத்தார்னு செத்து போனவங்க. நீற்றார் என்றால் வாழ்கின்ற காலத்திலே பற்றுகளை துறந்தவர்கள். இது முக்தி நிலை, முழுமை நிலை, சமாதி, அதாவது ஆதிக்கு சமமான மனப்பக்குவத்தை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட ஆத்மா சமுதாய நலன் கருதி வான்காந்தத்திலே கலந்துவிடும். அவரது தத்துவத்தை சிந்திப்பவர்களது ஆத்மாவோடு இணைந்து தனது அனுபவங்களை, கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும். மகான்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்களது கருத்துக்களை சிந்திப்பவர்களுக்கு உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள வழிகாட்டும். இப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்கள் பூமியின் காந்த களத்தை நெருங்கி வருகின்ற நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். நெருங்கி வந்து நம்மை போன்ற ஆன்மீக பயிற்சியாளர்களை ஆசீர்வதிக்கின்ற காலம் பிரம்ம முகூர்த்தம். காலை 3 மணிக்கு அல்லது ஒரு 5 மணி சுமார் தவம் செய்கின்ற போது தவத்திலேயும் ஆழ்ந்த அனுபவத்தை பெற முடியும். அந்த நேரத்தில் நாம் சிந்திக்கின்ற கருத்துக்களும் மிக தெளிவாக அமையும்.
இப்ப தத்துவத்திலேயும் தெளிவு பெறலாம், தவத்திலே மேன்மை அடையலாம். இந்த அற்புதத்தை நமக்கு நல்குவது பிரம்ம முகூர்த்தம் நேரம். இந்த அற்புதமான வாய்ப்பை சிறப்பாக அளிக்கின்ற காலம் மார்கழி மாதம், ரம்சான் மாதம். அடுத்த நிலை இந்த அளவுக்கு பக்குவம் பெறல, ஆனாலும் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நிறைவு பெற்று விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இறக்கின்ற போது அவருடைய ஆத்மா என்ன ஆகும், எங்கே போகும் என்பது இரண்டாவது நிலை. பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படுகின்ற நிலை. ஒரு 80-70 வயது வரைக்கும் வாழ்ந்து உடல் தளர்ந்து முதுமையில் இறந்து போவது, ஆத்மா உடலில் வாழ்கின்ற காலத்திலேயே அது கொண்டு வந்த பாவ புண்ணிய வினை பதிவுகளுக்கு ஏற்ப தோன்றிய எண்ணங்கள், ஆசைகள் போன்றவற்றை இயற்கை விதிக்கு உட்பட்டு அளவு முறையோடு துய்த்து உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி பெற்றுவிட்டால் அவருடைய கர்ம வினைகள் செயலிழந்து போகும். அதற்கு மீண்டும் ஒரு பிறவியோ ஒரு உடலோ தேவைப்படாது. இது இரண்டாம் வகை. மூன்றாவது ஆடி அடங்கும் வாழ்க்கை. பெரும்பான்மையான மக்கள் வயதாகி வாழ்க்கை முடிகிற போது அவர்களது ஆத்மாவின் ஆசாபாசங்கள் நீர்த்த தன்மையில் இருக்கும். மிச்சம் மீது உள்ள பதிவுகள் அந்தந்த குணங்களாகவே தனித்தனியாக பிரிந்து அந்த சடலத்தை சுற்றி வந்து வணங்குகின்ற அவருடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் மற்றும் உறவு, நட்பு என்ற ஒத்த ஆத்மாக்களோடு குணங்களாக பிரிந்து பிரிந்து இணைந்து கொள்ளும். இப்படி ஒத்த குணங்கள் இணைவதால் செயல்பாடுகளிலே வேதம் தெரியாது. இது சாமீபிய நிலை என்று சொல்வார்கள். அதாவது முதலாவது நிலை சாயுச்சம், இரண்டாவது பிரபஞ்ச களத்தில் கலக்கின்ற சாரூபியம், மூன்றாவது சூரியனின் காந்த களத்தில் நிலை என்ற சாமீபியம், நான்காவது தான் பழிக்கத்தக்க ஒரு ஆத்மாக்கள். வாழ்கின்ற மக்களில் பெரும் பகுதி இப்படித்தான் இருக்கும். பாவ கர்மாவின் என்கவுண்டரும் சேட்டலைட் ஆத்மாவும். சேட்டலைட் என்ன பண்ணும்? பூமியை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கும். இது போல இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள், சேட்டலைட் சோல்ஸ், அது பாவ கர்மா என்ன பண்ணும்? என்கவுண்டர் பண்ணிடும். எது மாதிரியான இறப்பு என்றால் கொலை, தற்கொலை, விபத்து. இது போன்ற அகால மரணத்தால் ஆத்மா உடலை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவது. கர்மாவில் பதிவுகள் நிறைய இருக்கும். வாழ வேண்டும் என்ற ஆசையோ அபரிமிதமாக இருக்கும். எத்தனை ஆடு வாழ்ந்தாலும் போதும் நினைக்க மாட்டாங்க. பந்தம், பற்று, பாசம் இறுக்கி பிடிப்பாங்க. சாவு என்ற சொல் கேட்டாலே பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட பாவ பதிவுகள் அதிகமாக உள்ளவர்கள் தான் கொலை, தற்கொலை, விபத்து என்ற அகால மரணங்களை சந்திப்பார்கள். நிறைந்துவிட்ட பாத்திரம் வழியவது போல பாவம் என்ற கண்ம வினைகளால் நிறைந்த ஆத்மா அகால மரணத்தை சந்திக்கும். யாருடைய பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு பாவ கர்மா இருக்கிறதோ அவனை கொலைகாரனாக்கி இவனை கொல்வது தெய்வ நீதி. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது பைபிள். மரணம் என்றாலே அகாலம்தான். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாவான் என்றும் பைபிள் கூறுகிறது. கர்மாவை பற்றிய விளக்கம் தெரியாத காரணத்தால் மக்கள் இதை பொருட்படுத்துவதே இல்லை. இது அதமத்தின் விளைவு என்பதை புரிந்து கொள்வதும் இல்லை. பயபக்தியோடு தன்னை திருத்திக் கொள்வதும் இல்லை. யம தர்மனிடம், அதாவது சிவபெருமனிடத்திலே பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிய ஒரு கதாபாத்திரம் யம தர்மன்.
பெருமானிடத்திலே அங்கீகாரம் பெற்று நம்மை நோக்கி மெதுவாக யம வாகனத்துல இருமை வாகனத்துல மெதுவா வந்துட்டு இருப்பார். பேராசைகளால் துரத்தப்படுகின்ற மக்கள் அசுர வேகத்தில் சென்று யம வாகனத்தின் மீது மோதினால் அற்பாயிலாக நொறுங்கி போவது மக்கள் தான். இதை சிந்தித்தால்தான் உண்மையான ஆன்மீக பயிற்சிகள் மீது நம்பிக்கை வரும், தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறை வரும். நோய்களால் பீடிக்கப்பட்டு உடல் சக்தி அதிகமாக செலவாகி மேற்கொண்டு உடலை நடத்த முடியாமல் சாக விரும்பாமலேயே சாகின்ற அவலம், மயக்கத்திலே பிறந்து மயக்கத்திலே வளர்ந்து மயக்கத்திலே வாழ்ந்து மயக்கத்திலேயே முடிந்து போகின்ற ஒரு அவலம். எப்போதும் காசு கணக்கு பதவி என்று வாழ்ந்தால் மரணிக்கும் போதும் அதே நினைவுகள் தான் வரும். பிறகு எப்படி ஆத்மா பூமியை கடந்து மேலே போக முடியும்? செய்தித்தாள்கள் வேணா பெருசா விளம்பரம் போடலாம், சிவலோக பதிவடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அட முட்டாள்களே, அலுவலகத்துல ஒரு சின்ன ப்ரொமோஷன் வந்தாலே எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா பார்ட்டி வச்சு விழா எடுத்து பெருமைப்பட்டுக்கிறீங்களே. கிடைப்பதற்கரிய பெரிய பதவி சிவலோக பதவியும் வைகுண்ட பிராப்தமும். அப்படிப்பட்ட பதவி கிடைக்கின்ற போது மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டாமா? அது என்ன ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வது என்றால், இதுல ஒரு வார்த்தை விடுபட்டு போச்சுங்க. அந்த வார்த்தையை இணைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த விளம்பரம் பொருத்தமாக இருக்கும். அது என்ன? அன்னார் இந்த நாள்ல இந்த தேதியில இந்த இடத்துல சிவலோக பிராப்தம் அடைந்தார் அல்லது வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் என்பதற்கு பதிலாக அடையவில்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிந்து கொள்கிறோம். இப்ப பொருத்தமா இருக்கும். சரி, இந்த ஆத்மா என்னாகும்? பூமி சுற்றுகின்ற செயற்கைக்கோள் போல இங்கேயே சுற்றி கொண்டிருக்கும். அப்ப அதனுடைய விளைவு என்ன? அதான் பேய் பிசாசு என்ற கணக்கு. அகால மரணத்தில் போகின்ற ஆத்மாக்களும் நிறைவு பெறாத ஆன்மாக்களும் பூமியின் காந்த களத்தில் மிதந்து கொண்டிருக்கும். அகால மரணத்தில் போன ஆத்மாக்களுக்கு இன்னும் சில ஆண்டுகள் வாழ வேண்டிய ஆற்றல் உடலுக்கும் உண்டு, வாழ வேண்டிய தாக்கம் ஆசைகள் மனதுக்கும் உண்டு, ஆத்மாவுக்கும் உண்டு. ஆனால் அகால மரணம் ஏற்பட்டதால் உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு நேர்ந்து விட்டது. இப்படி பிரிந்த ஆத்மாவின் கர்ம வினைகள் குணங்களாக தனித்தனியாக பிரிந்து போகாமல் ஒட்டுமொத்த தொகுப்பாக பூமியின் காந்த களத்திலே மிதந்து கொண்டிருக்கும். இதைத்தான் எர்த் பவுண்ட் சோல் என்று சொல்வார்கள். அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் திணிவாக உள்ளன. ஆனால் உடல், அனுபவிக்க வேண்டிய உடல் அகாலத்தில் போய்விட்டது. இன்னொரு உடம்பு வேணுமே, எங்க ஸ்பேர் கிடைக்கும்? பூமியில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்குள்ளும் தாய் தந்தையின் வித்து வழியாக உடல் எடுத்து வந்த ஆத்மா உள்ளே இருக்கிறது. இன்னொரு ஆத்மா இதற்குள்ள எப்படி வர முடியும்? இப்ப ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஜீவன் உருவாவதற்கு லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஜீவாந்த களத்தோட லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைகின்ற போது நுண் உயிர்கள் உருவாகும். அதே போல செக்ஸுவைட்டல் ஃப்ளூயிட் அது வெளிப்பட்டு தாயின் கருப்பையிலே முட்டையோடு இணைகின்ற போது ஒரு புதிய ஆத்மா உருவாகும் என்று பார்த்தோம். ஆத்மா உடலுக்குள் வாழ்கின்ற வரைக்கும் உடம்பிலே 98.6 டிகிரி ஆஃப் சூடு இருக்கிறது, இரத்த ஓட்டம் இருக்கிறது. உடலை விட்டு ஆத்மா வெளியே வந்த பிறகு இந்த ரெண்டும் இருக்காது. பகல் வெயிலில் காற்று ஈரம் இருக்காது. ஆத்மா என்பது காந்த கருமையம் தானே, கரும்புள்ளிகளாக ஒரு காந்த நிழல். இந்த கருமை அலைகள் இருட்டை நோக்கியே நகரும். பூமி சுழல்வதால் தொடர்ந்து ஒரு பகுதி இருளாக இருக்கும்.
அப்படி அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த இருளில் கலந்திருப்பவை சாலோக்கிய ஆத்மாக்கள், எர்த்பவுண்ட் சோல்ஸ். இதுதான் வாழ்கின்ற மக்களின் ஆத்மாவோடு இணைந்து கொள்ளும். எப்படி? பிசாசுகளின் என்போர்ஸ்மெண்ட். அது எப்படி என்போர்ஸ்மெண்ட் ஆகும்? இவை மிதந்திருக்கின்ற இருளான ஒரு பகுதி, இருளான இடம். அங்கே யார் வருவாங்கன்னா, யாருக்கு பேய் பிடிச்சு அவஸ்தைப்படணும்னு விதி இருக்கோ, ஒருவர் அவஸ்தைப்படுகின்ற போது குடும்பமே அவரோட சேர்ந்து வருத்தப்பட வேண்டிய விதி இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பாவ கர்மம் உள்ளவர்களுக்கு தான் சோல் அட்டாச்மெண்ட் ஆகும். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த அட்டாச் ஆகாது. பிசாசுகள் மனிதனை தேடி வருவதில்லை, இவன் தான் அதை தேடி போவான். இல்ல ஹாலோவீன் டே 31 அக்டோபர் போச்சே, பல இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். பிசாசு மாதிரியே வெள்ளை துணியில மரத்துல தொங்க விட்டு பின்னாடி லைட்டும் போட்டுருவாங்க. இரவு நேரத்துல பார்க்கிற போது மரத்துல பிசாசு தொங்குற மாதிரியே இருக்கும். இந்த ஹாலோவீன் டே என்பது என்ன என்றால், நமக்குள் இருக்கின்ற இது போன்ற பிசாசு குணங்கள், டெமனிஷ் கேரக்டர்ஸ், இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுகின்ற நாள் தான் ஹாலோவீன் டே. இதற்கு நிகரான ஒரு திருநாள் தான் சூரசம்ஹாரம் என்று இந்தியாவில் நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த பாவ கர்மா இவனை இழுத்து செல்ல, இவனுக்கு மட்டுமே மரத்துல பேய் தொங்குற மாதிரி தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உண்மையில அப்படி ஒன்று இருக்கான்னா அதுவும் இல்லை, ஆத்மாவுடைய ஒரு அங்க இருக்கு, அவ்வளவுதான். இவனுக்கு மட்டுமே அது ஒரு மனிதன் மாதிரியோ என்னவோ மாதிரி தெரியும். அது என்ன தோன்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மேகங்களை பார்க்கிறோம், ஒரு மனிதனை போல, ஒரு சிங்கம் போல, யானை போல இருக்கு இல்லையா? அதே போல ஒரு நிழல் வடிவமாக மரங்களுடைய இலைகளை வைத்து இவனே பாவனை செய்து கொள்ளுவான். மற்றபடி ஆத்மாவனும் பேய் மருத்துவங்கிறதுல ஒன்றும் கிடையாது, இவனுடைய பாவனை. இதுக்கு தகுந்த மாதிரி ஹாலோவீன் டேல பார்த்தது, புராண கதைகளை படிச்சதுல இருக்கும் இல்லையா? அப்படி இவனே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அது தன்னுள் நுழைவது போல பாவனை செய்து கொள்வான். உடலை பாதுகாப்பதற்காக இறைவன் அமைத்திருக்கின்ற அவசர கால ஆற்றல் களம், எமர்ஜென்சி பவர் பேக், ஒரு திரைப்படம் கூட வந்ததே. அந்த அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து அந்த ரசாயனத்தை எடுத்து இந்த ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாம் பஃப் பண்ணுவாங்களே, அது போல ஒரு குழாயில அதை அடைத்து அவர் பஃப் பண்ணிட்டாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன சொல்றது, ஸ்பைடர் மேன் மாதிரி வேலை செய்வார். பிறகு காற்று புடுங்கின பலூன் மாதிரி விழுந்துருவார். ஒரு திரைப்படம் கூட பார்த்தோம். அது இந்த கருத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை தான். நம்முடைய அட்ரினல் கிளாண்ட் சொல்றோம் இல்லையா, மூலாதாரத்திற்கு மேல் இருக்கின்ற நீர் மையமாகிய சுவாதிஷ்டான மையம், அந்த அட்ரினல் கிளாண்டில் சுரக்கக்கூடியது ஒரு எமர்ஜென்சி ஃப்ளூயிட். இது இந்த உடலை காத்துக்கொள்வதற்காக இறைவன் அமைத்து வைத்த ஒரு என்ன சொல்றதுங்க, பாதுகாப்பு கவசம். இப்போ மெதுவா நடக்கிறோம், பண்றோம், ஒரு விபத்து அணுகுண்டு வெடிக்குதுன்னு சொன்னா என்ன வேகத்துல ஓடுவோம். கோயம்புத்தூர்ல 92ல குண்டு வெடித்த போது மக்கள் எப்படி ஓடினாங்கன்றத அதுல நானும் ஒருத்தன். ஸ்கூட்டர்ல அன்னைக்கு டிராபிக் ஜாமே கிடையாது, எல்லாம் பறந்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் இந்த உடலை காத்துக் கொள்வதற்காக இறைவன் பெரும் கருணையோடு அமைத்து தந்த ஒரு ஆற்றல் களம் தான் இந்த அட்ரினல் கிளாண்ட். ஏதாவது சூழ்நிலை ஏற்படுகின்ற போது உடனே இந்த சுரப்பி அபரிமிதமாக சுரக்க தொடங்கிவிடும். இப்போ பேயை பார்த்து பயந்த உடனே உயிரை காப்பாற்றிக்கணும் தோணும் இல்லையா, உடனே அட்ரினல் கிளாண்டு சுரக்க ஆரம்பித்து விடும், அந்த எனர்ஜி அபரிமிதமாக வெளியே வரும். ஆனா பயந்து திகைத்து போய் நின்று விடுவதனால அந்த ஆற்றல் செயல்பட ஆகாது. உடனே செல் கான்சியஸ் என்ன பண்ணும், ஓ அப்படி ஒன்றும் பயம் ஆபத்து இல்லைப்பா, நின்றுட்டு தான் இருக்கிறான்,
என்று மீண்டும் அது இயல்பு நிலைக்கு வந்துடும். ஆனா இப்போ திடீரென்று அபரிமிதமான ஆற்றல் சுரக்கிற போது அது உயிர் சக்தி தானே. அந்த உயிர் சக்தி எங்க பயனாகும்? கை கால்கள்ல பயனாகணும். இது பயனாகல, வெளியே வந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு டெம்பரரி வேக்கம் கிரியேட் ஆகும். அட்ரினல் கிளாண்டு கிட்ட ஒரு டெம்பரரி வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வெற்றிடத்திலே இந்த ஆத்மா நுழைந்து கொள்ளும். சரி, இது இன்னும் கொஞ்சம் அடுத்து இந்த ஆத்மாக்களின் உரிமை பிரச்சனை என்பது போல சில கருத்துக்கள் இருக்கிறது. அதை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி, இப்போது எனக்கு லண்டன் நிகழ்ச்சி இருப்பதனால வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சரிங்க. லண்டன் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். சிறப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்து அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னைய வளர்த்தீங்க பிரம்மஞான கவி உங்களுக்கு தங்கியா? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிப்பு மடிப்பு இல சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு இல சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியே விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிறைவெளியில் எழுப்புகின்றவே நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதமைந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.